வெல்கம் பேக் டு சேனல். இனி நம்ம அன்பாக்சிங் கிட்ட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. தீபாவளி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். வெடிங்க, அவ்வளோக்கே வெடிக்காதீங்க. நீங்கள் பொல்யூட் பண்ணாதீங்க. சேஃபாக வெடிங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுருங்க. பெரிய ஊதுவத்தி வச்சு பெரிய வெடிலாம் வெடிங்க. ஷார்ட்ஸில் வெடிக்கும்போது தலையை எப்படி நீட்டாதீங்க. ஓகே, பார்த்து பத்திரமா எல்லாம் வெடிக்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தீபாவளி கிராக்கர்ஸ்க்கும் நல்லா வந்து ஒரு சேஃப்டியோடு வெடிங்க. ஏன்னா பயம் இல்லாமல் நம்ம கையிலலாம் தூக்கி போடுறதுனால சில பேர் கையிலே வயப்பிழஞ்சி நிறைய சில பேர்த்துக்கு அந்த பெரிய பெரிய வெடினால கையே உடஞ்சிரும். அவ்வளோ 5 கிலோ கிராக்கர்ஸ்லாம் இருக்காமா. அதெல்லாம் நம்ம அணுகுண்டு ஆட்டோபம் அது வெடித்தாலே கை எப்படி அதை 5 கிலோ வெடிலாம் வெடித்தா கை அதிர்டும். ஸோ வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட்லேருந்தே தீபாவளி ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு ஒரு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்வீட் சாப்பிட்டு வீட்டிலே இருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அன்பாக்சிங் தொடங்கலாம். தீபம் கிஃப்ட் பேக். ஓகே, சைடில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துக்கலாம். பலூனு, ஒரு ஒயிட் டெக்ஸ்ட்டு அண்டு அதே தான் தீபம் கிஃப்ட் பாக்ஸ். அப்புறம் என்ன படித்து பாருங்கள். இந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் வெல் பேக். ஓகே, கீப் த ஃபயர் பாக்ஸ். ஓகே, அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் சைடில் நல்லா பண்ணிருக்காங்க. டிசைன்லாம் ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. பட்டு நாங்கள் வந்து இது மெர்ச் பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து 3 பாக்ஸ் வாங்கினோம். அதில் ஒரு பாக்ஸில் வந்து வெடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனால நைட்டு வெடியெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டோம். இதில் ரொம்ப வெடி கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதில் இருக்க வெடியும் அதில் இருக்க வெடியை மெர்ச் பண்ணி தான் அந்த வெடியெல்லாம் வர வச்சோம். பார்த்துங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே எனக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது வீடியோவிலே அப்படின்னு நான் நேரில் பார்த்தப்ப அப்படியே அசந்துட்டேன். என் தம்பி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கு. ஓகே தம்பி, ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் ஸ்பேக்கிள்ஸ் 5G. இது மாதிரி 3 பேக்கெட் இருந்துச்சு. இன்னொரு 2 பாக்ஸ் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் வச்சாச்சு. இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்பேக்கிள்ஸ் தான், 5G தான். அடுத்தது வந்து எலக்ட்ரிக் ஸ்டார். இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டார் சூப்பராக இருக்குது. 2 ஷார்ட்லாம் இருக்குது. காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒன்று காட்டுறேன். அண்ட் கிளிட்டரிங் 15 சென்டிமீட்டர் ஸ்பேக்கிள்ஸ் பக்கத்தில் இருக்குது. கிளிட்டரிங்க என்னன்னு தெரியல. 15 சென்டிமீட்டர் ஸ்பேக்கிள்ஸ். இது வந்து நார்மல் தான். என் தம்பி வேறு நடுவில் கையை நீட்டுறான். ஓகே, எலக்ட்ரிக் ஸ்பேக்கிள்ஸ் வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஸ்பேக்கிள்ஸ். ஓகே, அடுத்தது ரெட் ஸ்பேக்கிள்ஸ் வந்து ரெட் ஸ்பேக்கிள்ஸ் வந்து நல்லா பியூர் ரெட்டாக இருக்கும். அது வந்து நல்லா பியூர் ரெட்டாக இருந்துச்சு. ஓகே, அண்டு திரும்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பார்த்து வெடியெல்லாம். இது வந்து எல்லாமே வெடியெல்லாம் சிவகாசியில் மேடானது தான். நல்லா தான் வெடிக்குது. ஓகே, கொஞ்சம் சேஃபாகவே வெடிங்க. நீங்கள் வெடிக்கும்போது எந்த வெடியாக இருந்தாலும் சரி, அது கூட விளையாடக்கூடாது. ஒரு மிளகா பட்டாசா கூட இருக்கணும். சரி, நாங்கள் நேற்று ஃபயர் பண்ண ஒரு வெடி வந்து அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு. என்னாலே நம்மள நிஜமாலுமே நான் சொல்கிறது. என்னது, ஒரு வெடி ஃபயர் பண்ணோம். புல்லட் பாம் தான். அது வந்து ஃபயர் பண்ணும்போது அப்படியே ஃபயராக மாறிடுச்சு. திடீர்னு தெரியல. நாங்கள் பக்கத்தில் இருந்தோம்னா நாங்களே எரிஞ்சிருப்போம். நாங்கள் சட்டை பேண்ட்லாம் போட்டிருக்கோம். ஸோ வந்து நாங்கள் நேற்று பக்கத்தில் இருந்துருக்கோம்னா நாங்களே எரிஞ்சிருப்போம். முடியெல்லாம் கருகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். வடிவேல் ஒரு படத்தில் வந்திருக்க மாதிரியே வந்திருப்போம். பாருங்கள், இது வந்து அஷ்ரஃபி பிக்னால் அது வந்து நல்லா பெரிய ஸ்டார் மாதிரி வரும். நல்லா புஷ்பான மாதிரி நல்லா ஹைட்டாக வரும். பட் புஷ்பான மாதிரி தான் இருக்காது, சூப்பராக இருக்கும். பட் இந்த வெடிலாம் வெடிக்கும்போது நீங்கள் கண் கூசாமல் இருக்க, கண் வலிக்காமல் இருக்க எல்லாம் கண்ணாடி போட்டுக்குங்க. ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டுக்குங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெடிக்கும்போது எப்பயுமே ஒரு கூலிங் கிளாஸ் அது மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண் அதிகமாக கூசுப்பாது. புஷ்பானம் இந்த மாதிரி நைட்டு வெடிகள், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வெடிக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கண் ரொம்ப கூசப்படும். அதனால் ஒரு கூலிங் கிளாஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு லென்ஸ் இந்த மாதிரி ஏதோ வாங்கி போட்டுக்கிட்டு பார்க்கலாம். இது வந்து டிஸ்கோ வீல் எல்லாத்துக்கும் தெரியும். எலக்ட்ரிக் வீல் இருக்குது, டிஸ்கோ வீல் இருக்குது. எனக்கு வந்து எலக்ட்ரிக் வீல் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப கம்மி நேரம் சுற்றுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே வராது. பட் டிஸ்கோ வீல் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சுற்றும், ரொம்ப நேரம் சுற்றும்.
நான் வந்து நைட்டு வெடி மட்டும்தான் வச்சுருந்தேன். என் தம்பி நடுவில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். சரி விட அப்படியே காட்டிடலான்ட்டு ஒரு 5 விதமான வெடி மட்டும் வச்சா. இது வந்து 28 சார்ஜஸ் வந்து மிளகா வெடி இருக்குல்ல, அதை மட்டும் மெர்ச் பண்ணி போட்டது. ஓகே, அடுத்தது வந்து லக்ஷ்மி வெடி. இருக்கிறதுலே பெரிய ஹைட்டான வெடி தான், வெடியில் ஹைட்டான வெடி தான் 3/4 லக்ஷ்மி வெடி 3/4. அடுத்தது 2/4 காட்டுறேன் பாருங்கள். வந்து 2/4 லக்ஷ்மி வெடி. அதோட கொஞ்சம் குழம்பா தான் இருக்குது, பட் தெரியாது உங்களுக்கு வந்து வீடியோவில். அடுத்தது குருவி வெடி. இது வந்து 1/4 குருவி வெடி 1/4. ஓகே, அடுத்தது இது வந்து ஜாய் பென்சில். இது வந்து நான் ஓப்பன் பண்ணலாம் பார்க்குறேன், டேப் போட்டு வச்சுட்டாங்க. அது கூட தெரியாமல் நான் ஓப்பன் பண்ண பார்க்குறேன், முடியல. கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. எப்படி ஓப்பன் பண்ணுறது, தள்ளாட கிளாட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டேப் பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை விட்டுட்டேன். ஓகே, இது வந்து இந்த ஃபிஷ் மாதிரி இருக்கும். அதை வந்து பின்னாடி வச்சா அப்படியே புஷ்ஷுன்னு போகும், உங்களுக்கே தெரியும். ஓகே, அண்ட் இது வந்து சாட்டை கௌரை சாட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், பட்டு சில பேர் அதை சாட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பழைய வெடி தான், பட்டு காட்டுறேன். இது வந்து சக்ரா எங்கடா? ஓகே, சக்ரா பிக்கு, சக்ராவில் பெருசு, சக்ரா பிக் ஒன். அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டோன். எப்படின்னு காட்டுறேன், சாம்பிள் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். கிரே கலரில் இருக்கும், நல்லா பொறி மாதிரி வரும், பட் அவ்வளோக்கி வராது. இது ஒன்றும் அவ்வளோக்கி இவ்வளோ ஹைட்டில் வராது. அண்ட் அதே நேரத்தில் டார்க் கலர் வராது. அண்ட் இன்னொன்று விஐபி இருக்குது, அதை காட்டுறேன். இது வந்து ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, கூடையே சின்ன மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து சக்ரா பிக். இதுவும் அதே தான். இது வந்து விஐபி, நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன், அதே தான் இருக்கும், பட் லைட்டாக கலர் கொடுக்கும். விஐபி வந்து லைட்டாக கலர் கொடுக்கும், கொஞ்சம் ஹைட்டாக வரும். அதே நேரத்தில் விஐபியில் வந்து அதிக இது இருக்கும், அந்த பட்டாசு அந்த மாத்திரை மாதிரி இருக்கிறது வந்து. அடுத்தது வந்து இது ஜீம் பூம்பா. உங்கள்கிட்ட முன்னாடியே காட்டியிருப்பேன், அந்த வெடியை பாருங்களேன். இதான் பாருங்கள், அஷ்ரஃபி பக்கத்துலேயே இருந்திருக்கும் ஜீம் பூம்பா. இது வந்து நல்லா ஸ்டார் மாதிரி வரும் ஜீம் பூம்பா, பட் ஸ்டார்ஸ் மட்டும்தான் அதில் வரும். இது வந்து உங்களுக்கு தெரியும், என்ன புஷ்வானம் ஸ்மால், ஃப்ளவர் ஸ்பாட்ஸ் ஸ்மால், ரெண்டுமே ஸ்மால் தான், பட் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒன்று வந்து பெருசு மாதிரி இருக்கும், ஒன்று வந்து சின்னது மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம எல்லா நைட்டு வெடிக்கிற எல்லா பட்டாசும் காட்டியாச்சு. அண்ட் இது வந்து பிஜிலி. என் தம்பி வந்து நடுவில் எடுத்து வைக்கிறான். ஓகே, காட்டிடலாம். பிஜிலி எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து என்ன நினச்சேன், அந்த ஒயிட் அண்ட் ரெட் இருக்கும், அந்த சைட் வியூவில் பாருங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் இருக்கும், அந்த பிஜிலி நினச்சேன், பட் இந்த பிஜிலி ஆகிடுச்சு. ஓகே, ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி இன்னொரு டைம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.